இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம வந்து டிவி கேட்க என்ன பண்ண போகிறோம், லீடருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. என்ன விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க? என்ன ஃபஸ்ட்டு முதல் என்னென்னா நம்மளால் அந்த கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், என்னோடய சோஷியல் ஆக்டிவிட்டி எவ்வளோ ஸ்மால் நான் சுருக்கிக்கிட்டனோ அதை தாவேக்கால போயிட்டு ஐ வாண்ட் பெருசாக்கணும். ஜீவா ரவி அப்படின்றவர் தாவேக்கா உறுப்பினர்னு வச்சுங்களேன். அவருக்கு இந்த நியூஸ் போச்சுன்னா இதெல்லாம் சால்வ் ஆகும். அது அவங்க பின்னாடி நின்று அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு நேம் வரணும். மேடையில் கூட விஜய் அவர்கள் வந்து ஆனந்த் அவர்கள் ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சில வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தது. டெக்னாலஜி வளர்ந்துருச்சுமா, என்ன வேணால் நீ பண்ணலாமா. நான் இல்லைன்னு வச்சுக்கேன், நாங்கள் நிற்கிற மாதிரியும் பண்ணலாம், நான் ஒருத்தர் அடிக்கிற மாதிரியும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்பவே, இதெல்லாம் வந்து சும்மா நான் சொல்லுறதுனா நான் நேரில் பார்த்துட்டேன். வெரி ஸ்வீட் மேன். அவர் பேசுகிற விதமே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஹியூமர் அப்படின்னு கொண்டு வந்தால் கூட அதில் வந்து உண்மை இருக்கும். விஜய் சார் மேலே இருக்கிற அவருக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான். நான் பேசும்போது தளபதி 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 அவங்கள கேட்டேன், சார் ஆமாம் சார் எல்லாமே அவர் தான். அந்த விஸ்வாசி நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அண்ட் இஸ் அ நைஸ் மேன். அண்ட் பக்கா அந்த கூட இருக்காங்களே யாரையுமே இல்ட்ரீட் பண்ணுறதோ அன்பாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர் தெரியுங்களா அவர். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாங்கள் போய் பார்க்கும்போது டயர்டாக வந்து உட்காந்துருக்காரு, எழுதுறாரு. அப்பவும் நம்மளை ஆன்சர் பண்ணுற, நம்மளை சால்வை போடும். ஃபுல் குவாலிட்டி உள்ள நல்ல மனுஷன். அவர் யாராவது பேசினான்னா தப்புமா அது.